வணக்க நேர்களே, மற்றொரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய துறைகளிலே அவர்கள் கண்ட அனுபவங்களை நாங்கள் நேர்களோடு எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே பகிர்ந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு பிரமுகரை அழைத்திருக்கின்றோம். அவரை நாங்கள் அறிமுகம் செய்கின்ற நேரம் குறிப்பாக உங்களுக்கு அவர் பற்றி ஒரு சிறியொரு அறிமுகத்தை நான் தரலாம் நினைக்கின்றேன். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவராக திகழ்ந்தவர், அதே போன்று ஒரு பிரபலமான கணித ஆசானாக இருக்கக்கூடிய திரு வசந்தராஜா அவர்கள் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைகின்றார். அவரை முதலில் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் கீர்த்தனன். வணக்கம் நேயர்களே. நீண்ட நாட்களுக்கு பின்னர் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றோம். உங்களை ஊடகத்திலூடாக நீண்ட நாட்களுக்கு பின்னர் சந்திக்கின்றோம். எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பிரதானமாக துறை சார்ந்த அனுபவங்கள் தொடர்பாக துறை சார்ந்தவர்களிடம் பெற்றுக்கொள்வோம். அவர்களுடைய துறைகளில் அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள், அவர்களுடைய அனுபவங்கள் எவ்வாறு இருந்தன என்று இன்றைய தலைமுறையினருக்கு கடத்துகின்ற ஒரு விடயமாக இந்த விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உங்களை பற்றி அறிமுகம் ஊடகங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற எங்களுடைய புதிய நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை வழங்கினால் சால பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஒரு அறிமுகம் ஒன்றை வழங்க முடியுமா? நன்றி கீர்த்தனன். நான் பேராவூர் பகுதியைச் சேர்ந்தவன். 1977ஆம் ஆண்டு நான் ஒரு கணித விஞ்ஞான ஆசிரியராக நியமனம் பெற்றிருந்தேன். அந்த வேளையிலே முதலாவது பாடசாலையாக கிரானில் இருக்கிற ராமகிருஷ்ணன் மிஷன் பாடசாலையிலே நான் கற்பித்து கொண்டிருந்தேன். அது ஒரு பிரைமரி பாடசாலையாக இருந்தபடியால் நான் ஒரு கணித ஆசிரியர் என்ற வகையிலே நான் பின்னர் வேறொரு பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தேன். அந்த காலப்பகுதியிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருந்தது. அந்த வேளையிலே நான் அந்த தேர்தல் காலத்திலே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிய காரணத்தினால் நான் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று எனக்கு மன்னார் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் ஒரு பிரைமரி ஸ்கூல் தான் எனக்கு கிடைத்திருந்தது. அந்த பாடசாலையிலே நான் கற்பித்து கொண்டிருக்கிற வேளையிலே எனக்கு ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதனால் நான் ஆசிரியர் பயிற்சியை பெற்றிருந்தேன். பின்னர் 2 வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணம் இடைக்காடு மகாவித்தியாலயத்துக்கு நான் இடமாற்றம் பெற்று சென்று அங்கும் ஓரிரு மாதங்கள் கற்பித்த பின்னர் மீண்டும் நான் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கணித ஆசிரியராக வந்து கற்பித்து கொண்டிருந்தேன். இதுதான் எனது சுருக்கமாக என்னை பற்றிய விஷயம். நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற போது உங்கள் தொடர்பாக அல்லது வசந்தராஜா என்று நாங்கள் உங்களை அடையாளப்படுத்துவதிலும் பார்க்க பலர் உங்களை கூறுகின்றார்கள் பாபு சார் என்று உங்களை அழைக்கின்றார்கள். இந்த பாபு சார் என்று அழைப்பதற்கான காரணம் என்ன? அந்த ஒரு புனைப்பெயர் உங்களுக்கு எதனால் ஏற்பட்டது? அவை தொடர்பாக எங்களுக்கு கூற முடியும்? என்னை வீட்டிலே பாபு பாபு என்று அழைப்பார்கள். எனது பெயர் உண்மையில் வசந்தராஜா. நான் வீட்டிலே என்னை பாபு என்று அழைப்பதனால் நான் எனது கிராமத்து பாடசாலையில் கற்பித்த காலத்திலே என்னை பாபு சார் என்று தான் அழைக்க துவங்கியிருந்தார்கள். அதனால் எனது பெயர் அப்படியே எல்லா இடங்களிலும் பரவி சென்றது. வசந்தராஜா ஆசிரியர் அவர்களுடைய ஆரம்ப கல்வி, அவருடைய உயர்தர கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நான் ஏறாவூர் முதலாங்குறிச்சியிலே இருக்கிற அந்த வேளையிலே அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை, குடியிருப்பு என்று அழைக்கப்பட்ட பாடசாலையிலே நான் 5ஆம் ஆண்டு வரை கல்வி கற்று பின்னர் பந்தார்முல்லை சென்ட்ரல் காலேஜிலே நான் ஓயில் வரைக்கும் கல்வி கற்று கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே எனக்கு சம்மாந்துறை டெக்னிக்கல் காலேஜிலே காஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்ற ஒரு கோர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து அங்கே சென்று நான் அங்கு படித்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஏஎல்லும் நான் எழுதியிருந்தேன். இவ்வளவுதான் என்னுடைய கல்வி. பின்னர் ஆசிரியர் பயிற்சி 77ஆம் ஆண்டு ஆசிரியர் தொழில் கிடைத்ததும் நான் சமூக சேவையிலும் அரசியல்
நடவடிக்கைகளும் ஈடுபட்ட காரணத்தினால் உயர்கல்வியை என்னால் தொடர முடியாமல் போய்விட்டது. இந்த விடயங்கள் இருந்தாலும் நாங்கள் பார்க்கின்ற போது கணித பாடம் என்கின்ற போது எல்லோருக்கும் ஒரு உவப்பானதாக இருக்கும். அது எவ்வாறு உங்களிடம் அதிகமாக உங்களை பற்றி கொண்டது? அந்த கணிதத்துறை மீதான உங்களுடைய ஈடுபாட்டுக்கான காரணம் என்ன? அந்த கணிதத்துறை மீதான உங்களுடைய அதீத ஈடுபாட்டுக்கும் அதை மாணவர்களை கற்பிக்கின்ற விடயங்களுக்கும் உங்களுக்கு வழிகோலிய விடயங்கள் அவை தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நான் படிக்கின்ற காலத்திலே எனக்கும் கணிதம் உவப்பாகத்தான் இருந்தது, மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்னுடைய நண்பர் ஒருவர், கருணாநிதி என்ற ஒரு நண்பர், அவர் எனக்கு என்னோடு படித்தவர், எனது வகுப்பில் இருந்தவர். அவர் மிகவும் கணிதத்துறையிலே மிகவும் கெட்டிக்காரர். அவர் எனக்கு சில உதவிகளை செய்தார், எப்படி நுட்பமாக கணிதம் செய்து கொள்ளலாம் என்று. அவரிடம் நான் படித்ததன் பின்னர், நான் ஆரம்பத்திலே கணித பாடம் ஓஎல் பரீட்சையிலே இருந்தபோது நான் சிறந்த சித்தி பெற்றிருக்கவில்லை. ஆனால் அவரோடு இணைந்து படித்ததன் பின்னர் நான் அந்த நேரத்திலே டிஸ்டிங்ஷன் என்று சொல்லப்படுகின்ற டி ரிசல்ட்டை நான் பெற்றிருந்தேன். அவர் எனக்கு உதவினார் என்று சொல்ல முடியும். ஆகவே கணித நுட்பங்களை அறிந்த காரணத்தினால் நான் கணிதத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தபடியினால் பிள்ளைகளின் நிலைமையை விளங்கி கொண்டு நான் பாடசாலையில் கணிதத்தை இலகுவாக பிள்ளைகள் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் கற்பித்திருந்தேன். அதே போன்று நான் அந்த காலப்பகுதியிலே நான் கணிதத்தில் ஓரளவு செய்யக்கூடியதாக இருந்தபடியினால் வாழைச்சேனை, வந்தாறுமூலை, ஏறாவூர் போன்ற இடங்களில் நான் கணித ப்ரைவேட் கிளாஸஸ் நான் நிரம்ப நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் என்னிடம் கற்றார்கள். மிகவும் இலகுவாக எப்படி படித்து கொள்ளலாம் என்றதை எனது சுயமுயற்சியின் பேரில் கணிதம் கற்பிக்கும் போது உபகரணங்களை கூட நான் செய்து கொண்டு சென்று அவர்களுக்கு கற்பித்தேன். ஏறக்குறைய 99% மாணவர்கள் அந்த காலப்பகுதியிலே பரீட்சையில் சித்தியடைந்தார்கள், கணித பரீட்சையில் சித்தியடைந்தார்கள். இன்று காலப்பகுதியிலே பெரிய உத்தியோகம் வகிக்கின்ற அளவுக்கு அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள. உங்களுடைய சொந்த பிரதேசம் ஏறாவூர் மண்ணாக இருக்கின்றது. இந்த ஏறாவூர் மண்ணிலே நீங்கள் படித்து மீளவும் அந்த கல்வித்துறையிலே குறிப்பாக கணிதத்துறையிலே சேவையாற்றுகின்ற போது அந்த மனநிலை உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது? உண்மையில் கணித பாடத்தை கற்பிப்பதில் எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் மாணவர்கள் அநேகமாக கணிதம் என்றால் பயந்து நடுங்குகின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் நான் அவர்களோடு சிரித்து பழகி நுட்பங்களை சொல்லிக் கொடுத்து படிப்பிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நான் வகுப்பில் படிப்பித்து கொண்டிருக்கும் போது, ஆறுமுகத்தான் குடியிருப்பு பாடசாலையை கற்பித்து கொண்டிருக்கும் போது, அந்த வேளையில் கல்வி பணிப்பாளராக இருந்த மனோகரன் சார், அவர் எனக்கு ஒரு காலத்தில் ஆசிரியராக இருந்தவர், கெமிஸ்ட்ரி ஆசிரியராக இருந்தவர். அவர் கல்வி பணிப்பாளர். அவர் எனது வகுப்பை பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்து பின்னர் வகுப்பு முடிந்து அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், உண்மை ஒரு மாடல் டீச்சராக நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். அது எனக்கு பெருமையாக இருந்தது. ஏனென்றால் மாணவர்களுக்கு மிகவும் பிள்ளைகள் இலகுவாக பற்றி கொள்ளக்கூடிய முறையில் நான் கற்பித்தேன். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் உங்களுடைய பாடசாலை காலங்கள் தொடர்பாக சில விடயங்களை கேட்பதற்காக விரும்புகின்றோம். குறிப்பாக உங்களுடைய பாடசாலை காலத்திலே உங்களுடைய மறக்க முடியாத அனுபவங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னென்ன விடயங்களை தற்போது நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கு? நான் படிப்பிக்கின்ற காலத்தை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டம் 77ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இறங்கியிருந்த காலகட்டம் அது. அந்த வேளையிலே ஒரே கட்சியில் இருவர் போட்டியிட்டார்கள். நான் நினைக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது தமிழரசு கட்சி ஏதோ. அந்த வேளையிலே சொல்லின் செல்வர் ராஜதுரை அவர்களும் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களும் ஒரே கட்சியில் போட்டியிட்டார்கள். அவர் தமிழரசு கட்சியிலே போட்டியிட்டார், இவர் தமிழர் விடுதலை கூட்டணியிலே போட்டியிட்டார்கள். அந்த வேளையிலே இளைஞர்களில் அநேகர் கவிஞர் காசி ஆனந்தனுக்கு பின்னால் நின்றார்கள். அந்த வகையிலே நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அப்போது மேடைகளில் ஏறி பேசக்கூட செய்திருந்தேன். அந்த காலப்பகுதியிலே அமிர்தலிங்கம் அவர்கள், தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள், மாவை சேனாதராஜா அவர்கள், ஈழவேந்தன் அவர்கள் மட்டக்களப்பு மேடையில் பேசும்போது நானும் ஒரு பேச்சாளராக இருந்து
பல மேடைகளில் ஏறி பேசியிருந்தேன். ஆனால் வென்றது கடைசியாக சொல்லின் செல்வர் ராஜதுரை அவர்கள். அவர் வென்றதும் அந்த காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியிலே இணைந்து அவர் ஒரு அமைச்சராக சென்றதும் அவர் 2-3 ஆசிரியர்களுக்கு நான் உட்பட பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு மன்னாரிலே பரிகாரி கண்டல் என்ற இடம் கிடைத்தது. அது மிகவும் குடி தண்ணீர் இல்லை, குளிக்க தண்ணீர் இல்லை, எந்த வேளையிலும் பாம்பு. மாலை 6 மணிக்கு பின்னர் வீதிக்கு வந்தால் பாம்புகளைத்தான் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. அது மிகவும் ஒரு பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. ஒரு அச்சத்தோடு வாழுகின்ற நிலை. நான் இருந்த ரூமில் கூட பாம்பு வந்து கூரையிலிருந்து விழுந்தது. நான் குளிக்க வைத்திருந்த வாளியினுள் பாம்பு இருந்தது. 4 மணி கிளம்பி சென்றால் தான் தண்ணீரில் கொஞ்சமாயினும் எடுத்து குளித்து கொண்டு பாடசாலைக்கு செல்லக்கூடிய நிலை இருந்தது. இந்த அனுபவத்தை நான் ஒருபோதும் மறப்பதில்லை. அதை அதிகமாக விளக்கம் தருவதற்கு இப்போது நமக்கு நேரம் போதாது என்றபடியினால் நான் சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். இல்லை, நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை கூறலாம். நான் இவ்வளவு தூரம் நீங்கள் கருத்துக்களை கூறுகின்ற போது குறிப்பாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கல் என்று குறிப்பிடலாம் இந்த உங்களுடைய இடமாற்றம் சம்பந்தமான விடயம். மட்டக்களப்பில் இருந்து நீங்கள் மன்னாருக்கு இடமாற்றப்படுகின்ற போது அந்த தருணம் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? ஆரம்பத்தில் எனக்கு அச்சமாக இருந்தது. இன்னும் ஒரு மாவட்டத்திலே சென்று நான் எப்படி இருக்க போகிறேன், அங்கே எப்படி இடம் கிடைக்குமா, மக்கள் என்னை வரவேற்பார்களா, பாடசாலை நல்லதா கெட்டதா, எங்கிருக்கிறது என்று கூட தெரியாத நிலையிலே நான் தனித்துத்தான் அங்கே சென்றிருந்தேன். சென்று பல இடர்களின் மத்தியில் அந்த பாடசாலையை தேடி கண்டுபிடித்து அங்கே ஒரு வசதியான குடும்பம் ஒன்று இருந்தது. அவர்களிடம் ஒரு ரூம் எனக்கு கிடைத்தது. அப்படி இருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள மற்றவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அருகில் இருக்கிற கிராமத்து மக்களும் என்னை சந்தித்தார்கள். நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு செல்வேன். வெள்ளி மாலை நான் அங்கிருந்து பஸ்ஸில் மட்டக்களப்பு வந்து சேர்ந்து ஞாயிறு மாலை நான் மீண்டும் அங்கே சென்று அந்த அந்த அனுபவம் ஒன்று ஒரு பெரிய அறிவை எனக்கு தந்தது. மகிழ்ச்சியாகவும் இருந்தது, அச்சமாகவும் இருந்தது. பாம்புக்குத்தான் பயம் என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த ஊரின் பெயரே பரிகாரி கண்டல் என்று அழைக்கப்பட்ட. ஏனென்றால் பரிசாரி மேலே தான் கூட பாம்பு கடித்தால் அவர்களும் ஓடி செல்வார்கள். அப்படி ஒரு நிலை இருந்தது. அந்த அனுபவத்தை என்னால் மறக்க முடியாது. இந்த பாட ஆசிரியர், அதே போன்று இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவர் என்று பல பதவி நிலைகளிலே இருந்த நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய திரு வசந்தராஜ ஆசிரியர் அவர்களுடன் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் அவர்களுடைய கடந்த கால அனுபவங்கள், துறை சார்ந்து அவர் சந்தித்த சவால்கள் என்று பல விடயங்களை கேட்டறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்துக்கு நீங்கள் செல்கின்ற போது மன்னார் மாவட்டத்திலே நீங்கள் கற்பித்த அந்த பாடசாலையில் அல்லது அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை எவ்வாறு அவர்கள் பார்த்து கொண்டார்கள்? முதலில் நான் அறிமுகமான போது மாணவர்கள் என்னை யார் என்று தெரியாதுதானே. வழக்கமாக ஒரு புது ஆசிரியரை எப்படி வரவேற்பார்களோ அப்படித்தான் வரவேற்றிருந்தார்கள். ஆனால் நாளடைவிலே நான் மாணவர்களோடு மிகவும் இணக்கமாக பழகியிருந்தேன். அதே போன்று பாடசாலை அதிபர் பிரான்சிஸ் சேவியர் என்ற குடும்பத்தினரோடு தான் நான் உணவு அருந்தக்கூடிய நிலை ஏற்பட்டது. மிகவும் அன்பாக அந்த குடும்பம் என்னை பராமரித்து வந்திருந்தார்கள். மிகவும் நல்ல மக்கள். அங்கே முருங்கன் என்ற ஒரு சிறிய பட்டினம் அந்த கிராமத்துக்கு அருகே இருந்தது. ஆகவே எனது தேவைகளுக்காக நான் முருங்கனுக்கு செல்வேன். சில நேரம் பாடசாலை அதிபர் தனது மோட்டார் சைக்கிளில் என்னை ஏற்றி செல்வார். பல வேளைகளிலே பஸ்ஸில் காத்திருந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அச்சம் இருந்தாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. எத்தனை வருடம் மன்னார் மாவட்டத்தில் நீங்கள் கடமையாற்றீங்க? மன்னார் மாவட்டத்திலே நான் 2 வருடங்கள் கற்பித்திருந்தேன். நான் இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான காரியத்தை சொல்ல வேண்டும். நான் 78ஆம் ஆண்டு மட்டக்களப்பிலே குடியிருப்பு பாடசாலையிலே கற்பித்து கொண்டிருந்த வேளையிலே சூறாவளி அடித்திருந்தது. சூறாவளி அடித்த போது பாடசாலை முற்றாக உடைந்து சிதைந்து போனது. கிராமமும் ஏறக்குறைய அழிந்திருந்தது. அந்த வேளையிலே அந்த கிராமத்திலே சில காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே சூறாவளி அடித்ததன் காரணமாக 32,000 வீடுகள் மாவட்டத்திலே அழிந்து போயிருந்தன. அந்த வீடுகளை கட்டுவதற்கு அரசு முயற்சித்திருந்த போதிலும் அது வெற்றிகரமாக நடைபெறவில்லை. ஆகவே
அவர்களுக்கு அந்த அரசுக்கு நொராட் ஃபண்ட் பண்ணி கொண்டிருந்தது. ஆனால் நொராட் அதிருப்தி காரணமாக அதுக்கு வேறொரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஈஸ்டர்ன் ரிஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு அமைப்பு இருந்தது. அதற்கு அந்த வேளையிலே கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை பிஷப் ஆண்டவர் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். அவ்வேளையிலே நொராடின் ஆலோசனையின்படி மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு 20 புத்திஜீவிகளை அழைத்து அவர்களுக்கு வெர்டிகலோ டெவலப்மெண்ட் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் என்ற ப்ரோக்ராமை செய்வதற்காக சோஷியல் மொபிலைசேஷன் என்ற ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதிலே இருந்து கட்டிக்காரர்களை தெரிவு செய்து அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற இந்த ப்ரோக்ராமுக்காக தெரிவு செய்யப்படுகின்ற உத்தியோகர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே 18 பேர் மட்டக்களப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். பிஷப் ஆண்டவரின் சிபாரிசின் பேரில் நானும் அதில் ஒருவனாக. மற்றவர்கள் அதிகமாக படித்தவர்கள், என்ஜினியர்ஸ், பெரிய பெரிய உத்தியோகம் பார்க்கின்றவர்கள். 6 மாத காலம் பொருளை RDTRA ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் 6 மாத காலம் ஃபீல்ட் ட்ரைனிங், கிளாஸ் ட்ரைனிங், அப்படி 6 மாத காலம். 6 மாத காலத்திலே 5 பேர் இறுதியாக செலக்ட் பண்ணப்பட்டார்கள். அதில் நானும் ஒருவனாக இருந்தேன். ஆகவே நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஈஸ்டர்ன் ரிஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷனால் சோஷியல் மொபிலைசேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமுக்காக. அதிலே 300-400 ஸ்டாஃப் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மாவட்டம் முழுவதிலும். அவர்களுக்கு இந்த பயிற்சியை நாங்கள் எப்படி களமிலே பயிற்சி விட்டோமோ அதே போன்று இங்கேயும் 6 மாத காலம் அங்கே, ஆனால் இங்கே நாங்கள் 3 மாத காலமாகி அந்த பயிற்சிகளை வழங்கி வந்தேன். இறுதி வரைக்கும் நின்று பிடித்த ட்ரெயினர் நான் தான். மற்றவர்கள் அதில் 3 இறந்து விட்டார்கள். ஒருத்தர் அக்கரைப்பட்டியில் இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன். இப்போதும் கூட நான் அந்த கான்செப்டை பயன்படுத்தி என்ஜிஓக்கள் வேறு என்னை அழைப்பவர்களுக்கு இந்த பயிற்சியை வழங்கி வருகின்றேன். ஆகவே இது ஒரு சோஷியல் மொபிலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பயிற்சி. நாங்கள் உங்களுடைய சமூக சேவைகள் தொடர்பாக பதிவு செய்கின்ற போது பல விடயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்னே நாங்கள் உங்களுடைய ஆசிரியத்துவம் தொடர்பான விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். என்றால் நாங்கள் கூறுகின்ற போது, வசந்தராஜ ஆசிரியர் கூறுகின்ற போது பலரும் அவருடைய சமூக சேவை அல்லது அவர் இந்த சமூகத்துக்கு காட்டிய சேவைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் கூறுகின்ற விடயம் இந்த கல்வி பணி தொடர்பான விடயம். அதனால தான் நான் இந்த கல்வி பணிக்குள்ளே அதிக விடயங்களை நான் கேட்டறிந்து கொள்கின்றேன். இந்த இடத்திலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், யாழ்ப்பாணம் இடைக்காடு மகாவித்தியாலயத்திலும் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் பணியை மேற்கொண்டதாக கூறியிருந்தீர்கள். நீங்கள் மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு இடமாற்றம் பெற்று செல்கின்றீர்கள். எத்தனை வருட காலம் நீங்கள் இடைக்காட்டு பாடசாலையிலே கல்வி கற்பித்தீர்கள்? அந்த அனுபவங்கள் தொடர்பாக எங்களுக்கு கூற முடியும்? நான் மன்னாரிலே 2 வருஷம் தான் கல்வி கற்பித்தேன். இடைக்காடு மகாவித்தியாலயத்திலே ஆக 3 மாத காலம். எனக்கு அந்த இடத்திலே இருப்பதில் சில அசௌகரியங்கள் இருந்தது. அதிலே தமிழர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்தது வனசிங் ஐயா என்பவர். நான் அவரோட மிகவும் நெருக்கமாக இருந்திருந்தேன். ஆகவே அவருக்கு எனது கஷ்டங்களை சொல்லிய போது அவர் கல்வி அமைச்சோடு பேசி எனக்கு மீண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இடமாற்றம் பெற்று தந்திருந்தார். ஆகவே தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. நீங்கள் இவ்வாறு மீள மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இடமாற்றம் பெற்று வருகின்ற போது இந்த அரசியல் தலையீடுகளை சந்திக்கவில்லையா? மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நான் மீண்டும் வந்த போது நான் அரசியலில் இருந்து ஓரளவு ஒதுங்கித்தான் இருந்தேன். சமூக சேவையில் நான் அதிக ஈடுபாடு காட்டினேன். 1985ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டம் மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்திலே பெரிய இனக்கலவரம் ஏற்பட்டிருந்தது. அந்த வகையிலே நான் இருந்த கிராமம் ஆரம்பத்தான் குடியிருப்பும் ஏறாவூர் சேர்ந்த அந்த கிராமம் முற்றாக தீ வைத்து எரிக்கப்பட்டது. அதில் 398 வீடுகள் இருந்து போயின. அந்த வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்பவும், இடம்பெயர்ந்து போயிருந்த அந்த மக்களை மீண்டும் கொண்டு குடியமர்த்துவதற்குமான நடவடிக்கைகளை ஈஸ்டர்ன் ரிஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன், லயன்ஸ் கிளப் போன்ற அமைப்புகள், எஹெட் போன்ற அமைப்புகள் ஈடுபட்டு வந்திருந்தன. ஆகவே அந்த வேளையிலே எனக்கு சமூக சேவையில் ஈடுபாடு இருந்தது. அதே நேரம் அந்த கிராமத்தை மீள கட்டி எழுப்ப வேண்டும் என்றபடியினால் நான் லயன்ஸ் கழக சுரேஷ் கந்தராஜா என்ற ஒரு என்ஜினியர் அந்த வேளையிலே பொறுப்பாக இருந்தார். ஜஸ்டின் ராஜேந்திரா என்றவரும் பொறுப்பாக இருந்தார். அவர்களோடு இணைந்தும் எஹெட்டிலே ஃபாதர் சோய்சா என்ற
ஃபாதரோடும் இணைந்து கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை பிஷப் ஆண்டவரோடும் இணைந்து அந்த கிராமத்திலே 398 வீடுகளை நாங்கள் கட்டியிருந்தோம். அதே போன்று அந்த கிராமத்துக்கு பல்வேறு வகையான உதவிகளை இந்த அமைப்புகளினூடாக செய்திருந்தோம். அந்த வீடுகளை கட்டும்போது பெரிய அனுபவம் கிடைத்தது. அந்த அனுபவங்களை சொல்வதற்கு உங்களோட நேரம் நாங்கள் எங்களுக்கு அந்த அனுபவங்கள் தொடர்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, அதாவது உங்களுடைய சமூக சேவைகள் தொடர்பான அனுபவங்களில் பல விடயங்களை நாங்கள் கேட்டு பெறுவதற்காக இருக்கின்றோம். நாங்கள் அது எங்களுடைய நேரத்தை நாங்கள் உங்களுக்கு பூர்ணமாக வழங்குவதற்காக இருக்கின்றோம். இந்த இடத்துல நான் உங்களிடம் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த உங்களுடைய சொந்த கிராமம் அல்லது சொந்த பிரதேசம் ஏறாவூரிலிருந்து நீங்கள் இடம்பெயர்ந்து மட்டக்களப்பு நகரை நோக்கி வந்ததாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த கலவரம் தான் உங்களுக்கு அந்த காரணமா நீங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வருவதற்கான காரணம்? நாங்கள் 2 முறை இடம்பெயர்ந்திருந்தோம். முதல் 1985 ஒரு முறை இடம்பெயர்ந்து மீள கட்டியமைத்து போன போது மீண்டும் 90ஆம் ஆண்டு திரும்ப ஒரு இனக்கலவரம் ஏற்பட்டது. அதன்போது நாங்கள் திரும்பி செல்லவில்லை, திரும்பி செல்ல விரும்பவில்லை. அந்த 85ஆம் ஆண்டு கலவரத்திலே நான் கூறினேன் 398 வீடுகள் இருந்து போயின என்று. அந்த வீடுகளை கட்டுவதற்கு ஈஸ்டர்ன் ரீஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன் லயன்ஸ் கழகத்திடம், மட்டக்களப்பு லயன்ஸ் கழகத்திடம் பொறுப்பு கொடுத்திருந்தார்கள். அதற்கான நிதியை நொராட் கொடுத்திருந்தது. அப்போது அந்த வீடுகளை கட்டுவதற்காக பிரதேச செயலாளர் எல்லோரும் சேர்ந்து ஒரு பட்டியல் தயாரித்திருந்தார்கள். அப்போது அந்த கிராமத்திலே முன்னணியில் நிற்கின்ற ஒரு மாத சங்க தலைவி, ஒரு அம்மா, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவரும் அந்த பட்டியல் தயாரிப்பதற்கு உதவி இருந்தார். நாங்கள் அந்த நேரம் அந்த அளவுக்கு பிரபல்யமாக இருக்கவில்லை. ஆகவே ஒரு பட்டியல் தயாரித்து வீடுகள் கட்டுவதற்கு லயன்ஸ் கழகம் கல் மண் போன்றவற்றை இறக்கி இருந்தபோது அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்தது. அரைகுறையாக வீடு இருந்தவர்கள் தான் முதல் வீடு கட்டப் போகிறீர்களா அல்லது முற்றாக இழந்தவர்களுக்கு வீடு கட்டப் போகிறீர்களா என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது அந்த அம்மாவோடு சச்சரவில் ஈடுபட்டு அம்மாவின் கையை வெட்டி விட்டார்கள். உடனே அந்த அம்மா வைத்தியசாலைக்கு சென்று அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இதனால் இந்த ப்ரோக்ராமை செய்து கொண்டிருந்த லயன்ஸ் கழகத்துக்கு பெரும் வெறுப்பு மாத்திரமும் உடனே அந்த ஹவுசிங் ப்ராஜெக்டை திடீரென்று நிறுத்திவிட்டால் மக்கள் இப்போது பரிதவிக்கிறார்கள், தங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, இப்படி ஒன்று நடந்து விட்டது என்றால். நான் அந்த நேரம் ஒரு இளைஞனாக என்னோட பல இளைஞர்களும் இருந்தபடியினால் எங்களிடம் அந்த மக்கள் கேட்டார்கள், நீங்கள் என்றாலும் இதை பொறுப்படுத்தி முன்னுக்கு நின்று செய்யுங்களேன் என்று. அப்போது ஜஸ்டின் ராஜேந்திரா என்பவர் தான் எங்களுடைய லயன்ஸ் கழகத்தின் தலைவராக இருந்தவர். அவரிடம் நாங்கள் வந்தோம், இந்த கிராமம் செய்த வேலைக்கு மன்னித்து கொள்ளுங்கள், ப்ராஜெக்டை மீண்டும் செய்யுங்கள். அவர் எங்களை வரவேற்கவே இல்லை, எங்களை சந்திப்பதற்கு கூட மறுத்துவிட்டார். அந்த வீடே இனி உங்களுக்கு இல்லை என்று சொல்லியாச்சு. பல தடவை வந்தோம், எங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் பிஷப் ஆண்டவரை தேடி சென்றோம். கிங்ஸ்லி சுவாமிபிள்ளை அவர்கள் நிலைமை எடுத்துரைத்தோம். அவர் உடனடியாக ராஜேந்திராவுக்கு ஃபோன் பண்ணி இந்த தடவை இவங்களை மன்னியும், இவங்கள் கேட்பதை செய்து கொடுங்கள் என்று சொன்ன போதுதான் அவர்கள் மீண்டும் செய்ய வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, யாருக்கு முதல் கட்டுவது. ஏனென்றால் நொராட் சொல்லிவிட்டது 25 வீடுகள் தான் முதலில் கட்டுவோம், 25 வீடாகத்தான் இந்த 398 வீடுகளும் கட்டும். ஆகவே அந்த 25 யார் என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது பட்டியல் தயாரிப்பதை பிரதேச செயலாளருக்கு பிரச்சனை, அங்கு உள்ளவர்களுக்கு பிரச்சனை. ஆகவே நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினோம். நாங்கள் அந்த கிராமத்தை 9 பிரிவாக பிரித்தோம். நாங்கள் ஒரு இளைஞர் கூட்டம் 9 பிரிவாக பிரித்தோம். உதாரணத்துக்கு முத்தலிங்கன் என்ற பகுதி, பொன்னம்பலவன் என்ற பகுதி, கந்தசாமியன் என்ற பகுதி என்று பிரித்து அவர்களை தலைவராக்கி அவரிடம் கூறினோம், நீங்கள் உங்கள் பகுதியில் இருந்து 4 பேரை தாங்கள், நீங்கள் 5 பேரை தாங்கள், அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்கள் 7 பேரை தாங்கள் என்று சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் ஊருக்குள் சென்று தங்களுடைய ஆட்களை அழைத்து 4 வீடு தான் நமக்கு தந்திருக்கு, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் அம்மா அண்ணா சொந்தக்காரர் தானே, சின்னம்மா பெரியம்மா. அப்போ அங்கே உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன்,
மாரிமுத்து தான் 4 புள்ளியோட இருக்காள், புருஷனும் இல்லை, அவளுக்கு இந்த வீடை கொடுப்போம். இப்படி அவர்கள் எங்களுக்கு பட்டியலை தயாரித்து தந்தார்கள். 25 பேர் பட்டியல். இவர் பிரதேச செயலாளர் சுவாஸ் பண்ணார். நாங்கள் பட்டியலை கொடுத்தோம். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 397 வீடுகளும் மிக விரைவாக கட்டப்பட்டது. இப்படி நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மக்களிடமே எல்லாத்தையும் கொடுத்து விட்டோம். நீங்களே செய்யுங்கள், நாங்கள் தயாரிக்கவில்லை, நீங்களே தயாரித்து தாருங்கள். அருமையாக இருந்தது. இது கொஞ்சம் கூடுதலாக விவரிக்க வேண்டிய விஷயம். அப்படி இலகுவாக அதனை செய்யக்கூடிய, அதிலிருந்து கணக்கு பாடம் படிக்கக்கூடிய நிலை இருந்ததனால் நான் இந்த சோஷியல் மொபிலைசேஷன் ட்ரைனிங் எடுத்ததானே. அப்போ மக்களை அணுகி அவர்களை அணி திரட்டி பிரச்சனை இல்லாமல் மக்கள் பங்களிப்போடு, பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட், மக்கள் பங்களிப்போடு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்தோம். இதனால் லயன்ஸ் கழகம் எங்களுக்கு கூறினார்கள், நாவற்குடாவில் நாங்கள் கட்டச் சென்று கைவிட்டு விட்டோம், ஆனால் நீங்கள் வெற்றிகரமாக செய்து விட்டீர்கள், சந்தோஷம் தம்பி என்று சொல்லி எங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. நிச்சயமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக திரு வசந்தராஜ ஆசிரியர்களுடைய கடந்த கால அனுபவங்கள் தொடர்பிலே நாங்கள் கேட்டு பெற்று வருகின்றோம். குறிப்பாக இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நேரம் நெருங்கி இருக்கின்றது, நிறைவடைகின்ற நேரம் நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் அவருடைய பல்வேறுபட்ட அனுபவங்களை கேட்டுப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இவருடைய தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரமும் இந்த விடயங்களை, அதாவது அவருடைய அனுபவங்கள், வசந்தராஜ ஆசிரியர்களுடைய அனுபவங்கள் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தருவதற்காக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சி விடயங்களை நமக்கு தந்த அவருடைய கருத்துக்கள் தொடர்பான விடயங்களை நீங்களும் பார்த்து அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியினுடைய விடயங்களை நாங்கள் கொண்டு வருவதற்காக இருக்கின்றோம் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடுவிட்டுக் கொண்டு நான் கீர்த்தனன். வணக்க நேயர்களே.